கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அன்பரின் கூட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து பொருத்தனையோடு ஜெபித்தோம். ஏசப்பா வேலை கிடைக்கணும் ஏசப்பா நாங்கள் ஜெபித்தோம். ஜெபிச்சு விட்டு போன 10 நாளிலேயே என் கணவருக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். அதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திருவச்சூர்லேருந்து வரேன். என் பிள்ளைக்கு 26 வயசு ஆகுது. ஆனால் வீசிங்கில் ரொம்ப கஷ்டப்படுவா. காலையில் பஃப் அடிப்பான், மத்தியானம் மாத்திரை போடுவான், நைட்டு பஃப் அடிப்பான். ஆனாலும் டெய்லி வீசிங் இருக்கும். அப்போ நான் வந்து கடந்த வருஷம் 2வது மாதம் தான் இங்கே வந்தேன். ஐயா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணேன். ஐயா வந்து நாசியில் என் சுவாசத்தை ஊதுறேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை வச்சு நான் ஜெபம் பண்ணேன். 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி என் பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாதபடி நல்ல சுகத்தை தேவன் தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடந்த மாதத்தில் கூட என் பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இங்கே வந்தேன். நான் அழுதேன். ஆனால் போன மாதம் வந்து பிரசங்கமே பிள்ளைங்களுக்காக தான். நீங்கள் உங்கள் கையை தூக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளை கீழே கொண்டு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுபோல் என் பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாதபடி நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆகி என் பிள்ளை சுகமாய் கர்த்தர் இம்மட்டும். நான் தனி மனுஷி தான், எனக்குன்னு யாரும் துணை கிடையாது, நானும் என் பிள்ளைகள் மட்டும்தான். ஆனாலும் தேவன் என்னோடு இருந்து என்னை அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். ஒவ்வொரு நாள் நான் மங்கள வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் என்னை நடத்தி வருகிற நடத்துவதற்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, என் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டம். ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதம் 39:12 எடுத்து வாசிப்போமா? கர்த்தாவே, கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதே, என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதேயும், என் பிதாக்கள் எல்லாரையும் போல என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். முதலாவது, அழுகையின் பள்ளத்தாக்கை ஊருவ நடந்து நீரூற்றுக்குள்ளே கொண்டு வருவார். 2வது, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அழுகையோடு விதைத்த விதைகளை இனி கம்பீரத்தோடு அறுவடை செய்ய வைப்பார். கண்ணீரோடு அழுகையோடு விதைச்சிருக்கிறீங்க, அறுவடையே பார்க்க முடியல, நித்தமும் நஷ்டம், நித்தமும் தோல்வி, ஒண்ணுமே ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியலன்னு சொல்ற பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், அழுகையோடு விதைத்ததை இனி கம்பீரத்தோடு நீ அறுக்க போகிறாய். ஆமேன். சங்கீதம் 126:5-6 இப்படியாய் சொல்லுகிறது, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்புவான். கண்ணீரோடே விதைக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் ஒரு தொழில் பண்ணும்போது கண்ணீரோட விதைக்க வேண்டியது இருக்கு. அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை போடும்போது அங்கே வாங்கி இங்கே வாங்கி இதை எடுத்து அதை எடுத்து போட்டு உருட்டி புரட்டி எடுத்து ஒரு தொழில் பண்ணுவான். அதே போல் ஒரு மனுஷன் வேலைக்கு போனேன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பணங்களை செலவு பண்ணி படிக்க வேண்டியது இருக்கிறது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அந்த பேரண்ட்ஸ் சில நேரங்களில் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து அங்கே வாங்கி இங்கே வாங்கி ஷார்ட்டேஜ் ஆகிறத வச்சு இப்படி தான் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பிள்ளைகள் மேலே, பிள்ளைகளுடைய படிப்பிற்காக. ஆனால் இந்த படிப்புக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஆனால் இந்த பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கல. அதுதான் இந்த வசனம். இதுவரைக்கும் அறுவடை பார்க்க முடியலை. இல்லைன்னா பிள்ளைக்கு பேங்க் லோன் போட்டு பிள்ளைய படிக்க வச்சு, ஆனால் இன்னும் வேலை கிடைக்கல. இந்த நிலைமைக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சு நீ கண்ணீரோட விதைச்சிருக்கிற உன் பிள்ளையுடைய படிப்புக்கு இனி உன் பிள்ளை கம்பீரமான அறுவடையோடு வீட்டுக்கு திரும்பி வருவார். அப்படின்னா உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வருமானத்திற்கு வழியே கர்த்தர் திறக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா.
ஈஸியாக எல்லாம் முன்னேற முடியும்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப கஷ்டம் இப்போ வர காலங்களில். நம்ம எல்லாம் இருந்தால் கூட சில நேரங்களில் எல்லாம் பணமாக இருக்கும், வசதியாக இருக்கும், ஆனாலும் வேலை கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். வேலை கிடைக்காம ஒருத்தனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. பொண்ணு பார்க்கணும் என்னாச்சுனாலே எப்பவும் வாலிப வயசில் இருக்கிற பிள்ளைங்களை அப்படி விட முடியாது. அவனுக்கு ஒரு காலகாலம் வரும்போது அவனுக்கு ஒரு கல்யாணம் பார்க்கணும். அப்போ மாப்பிள்ளை என்ன செய்கிறாருன்னு கேட்பாங்க. அப்போ மாப்பிள்ளைக்கு வேலை இல்லைன்னா எவ்வளோ வசதியாக இருந்தாலும் யோசிப்பாங்க. அப்போ பாருங்க, அந்த பையனுக்கு படிக்கிறதற்கு அவங்க பேரண்ட்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே புரட்டி இங்கே புரட்டி என் பிள்ளை எப்படியாவது வேலைக்கு போயிட்டான்னு சிலர் நம்பிக்கையில் சொல்லுவாங்க. என் பிள்ளை வேலைக்கு போன உடனே சம்பளத்தை வாங்கி நான் திருப்பி கொடுத்துட்றேன், எப்படியாவது என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுற ஹெல்ப் பண்ணுங்கன்னு அங்கே எங்கே ஹோப் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் இவனுடைய லைஃப் ஹோப்லெஸ்ஸாக இருக்கும். இன்னைக்கு ஹோப்லெஸ்ஸாக இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு தலையிடுகிறார். நீ கண்ணீரோட விதைச்ச அந்த கண்ணீரை மதிக்கிற ஆண்டவர். ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். ஆண்டவர் இனியும் உன்னுடைய கண்ணீருக்கு மௌனமாயிரவே மாட்டார். உன் கண்ணீருக்கு கணக்கு தீர்க்கும் போது சில நேரங்களில் நான் சொல்ல, ஆண்டவரே இவனுக்காக இல்லைனாலும் அவங்க அப்பா அம்மா பாவம், அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்கு, அவங்களுக்காவது கொடுங்கன்னுவேன். அவங்களுக்காக வேண்டியாவது எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு. சில நேரத்தில் அதுலேயும் ஒரு தெளிவு இல்லை அப்படின்னாச்சுன்னா சொல்லுவேன், அவங்களெல்லாம் விட்டுருங்க ஆண்டவரே, எனக்காக செய்யக்கூடாதா, நாங்கள் உங்கள் ஊழியக்காரன் தானே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்பேன். மொத்தத்தில் என்ன அர்த்தம்னா, அவனுக்காக இல்லைனாலும் இவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக ஆண்டவர் செய்தே ஆகணும். ஆண்டவருடைய ஊழியக்காரன். ஆண்டோட தெரிஞ்சு நீங்கள் நம்பி அவனை இங்கே அனுப்பியிருக்கேன். உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு அவனை அனுப்பி விட்டுருக்கிறேன், உங்கள்கிட்ட அனுப்பி விட்டுருக்கிறேன். நீ ஜெபம் பண்ணுன்னு தானே அர்த்தம். என்னை நம்பி அனுப்பியிருக்கீங்க ஆண்டவரை, எனக்காகவாது செய்யுங்கன்னு சொல்லுவேன். சில நேரங்களில் அவங்களுக்காக செய்யலைன்னாலும் ஊழியக்கார நிமித்தம் அப்படின்னு பைபிளில் இருக்கு. ஏசாயா 65:8 சொல்லுகிறது, திராட்சை குலையில் ரசம் இருக்கும் பொழுது அதை அழிக்காதே, அதில் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்கிறபடி என் ஊழியக்கார நிமித்தம் இனி அவன் வாழ்க்கையை அழிக்காதபடி செய்வேன், அந்த ஆசீர்வாதத்தை அழிக்காதபடி செய்வேன். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க ரொம்ப சம்பளம் கம்மியாக வாங்குறாங்க, இதை வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, இதை வச்சு எல்லாம் என் குடும்பத்தை நடத்த முடியாது ஆண்டவரே, என் பிள்ளைக்கு படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை. ஆண்டவர் சொல்ல, உன் பிள்ளைகிட்டே படிப்பிற்கு ஏற்ற சம்பளம், படிப்பிற்கு ஏற்ற வேலை தருவார். சிலர் சொல்றீங்க, என் பிள்ளையுடைய படிப்புக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையில் போய் சேர்ந்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் இன்னைக்கு கண்ணீர் வடிச்சிட்டு, என் பிள்ளைய பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு, வேலை கிடைக்கல, இன்டர்வியூ போயிட்டு சோர்ந்து வந்து கிடக்கிறான், ஐயோ என் பிள்ளைய பார்க்கும்போது எனக்கு இருதய வேதனைப்படுகிறது என்று கண்ணீரோட நீ வந்தா, உன் பிள்ளைக்காக நீ கண்ணீரோட இன்வெஸ்ட் பண்ணின படிக்கிறதற்கு, வேலைக்கு, தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணதனுடைய பலனை இனி அறுத்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். ஹல்லேலூயா. மூன்றாவது, உன் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும். முதலாவது, உன் அழுகையின் பள்ளத்தாக்கு வழியாக உருவ நடந்து நீரூற்றை காண்பாய். இரண்டாவது, உன்னுடைய அழுகையோடு விதைத்த விதைகளை இனி கம்பீரமாய் அறுப்பாய். மூன்றாவது, உன் அழுகையெல்லாம் இனி ஆனந்த களிப்பாய் மாறும். எடுத்து வாசிங்க, சங்கீதம் 30:5 எடுத்து வாசிப்போம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாயங்காலத்தில் அழுகை, ஆனால் விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். இந்த சாயங்காலத்திற்கும் விடியலுக்கும் இடையில இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அதான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு பிறகு உங்களுக்கு நீடிய வாழ்வு, சுக வாழ்வு, சுப வாழ்வு இன்னைக்கு ஆண்டவர் தருகிறார். நீடிய ஆயுசு, நீடிய வாழ்வு, நீடிய ஆசீர்வாதங்கள், நெடுநாள் ஆசீர்வாதங்களை, பெர்மனன்ட் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு அழுகை சாயங்காலத்தோட முடியுது. இந்த வசனம் சொல்கிறது, சாயம் காலத்தில் அழுகை தங்கும், ஆனால் விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, லாசருடைய மரணத்து நிமித்தம் அழுகையோடு இருந்த மார்த்தாள் மரியாளை சந்திக்க ஆண்டவர் போனார். வேதம் சொல்லுகிறது, மரியாள் அழுகிறதையும் அவளோடு கூட இருந்த யூதர்கள் அழுகிறதையும் ஆண்டவர் கண்டு ஆவியிலே கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். அவங்க கண்ணீரை அவரால் பார்க்க முடியல. அதுதான் இந்த வசனம், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதே.
அந்த மார்த்தாள் மரியாள் அவளோடு கூட இருந்த அந்த யூதர்கள் அழுகிறத பார்த்துட்டு ஆண்டவரால மௌனமாய் இருக்க முடியல, கண்டும் காணாமல் இருக்க முடியல. அவர் கண்ணீர் விட்டாராம். நீ கண்ணீர் வடிக்கும் போது ஒருவேளை உன் புருஷனே ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்து கிண்டல் பண்ணி சிரிக்கலாம். நீ கண்ணீர் வடிக்கும் போது உன் மனைவி சிரிக்கலாம். நீ கண்ணீர் வடிக்கும் போது உன் பிள்ளைகள் சிரிக்கலாம். ஆனால் நீ கண்ணீர் வடிக்கும் போது அதை பார்த்து நீ தேடி வந்திருக்கிற ஆண்டவர் கண்ணீர் வடிப்பார். என் பிள்ளையுடைய கண்ணீருக்கு நீ முடிவு கொண்டு வரணும். இவனுக்கு என்ன செய்தா கண்ணீர் இன்னைக்கு முடிவுக்கு வரும். இன்னைக்கு சாயங்காலத்தில் இவ அழுதுட்டு வந்திருக்கிறா. காலையில எழும்பும் போது இவளுக்கு களிப்புண்டாகணும். என்ன பண்ணனா களிப்புண்டாகும். ஆண்டவர் அதை செய்ய போறார் இன்னைக்கு. அதுதான் இன்னைக்கு ஆசீர்வாதம். விடுகிற பொழுது உங்களுக்கு பெரிய அற்புதத்தின் பொழுதாயிருக்கும். விடுகிற பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பொழுதாயிருக்கும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அபிமெலேக்கு ராஜா ஆபிரகாமுடைய மனைவியை தூக்கிட்டு போயிட்டான். சாயங்காலம் மனைவியை தூக்கிட்டு போயிட்டான். சாயங்காலம் ஃபுல்லா ஆபிரகாம் அழுதான். ஏன்னா அந்த ராஜாவை எதிர்த்து போராடி தன்னுடைய மனைவியை மீட்டுட்டு வர முடியாது. ராஜா தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் வேற யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? வேலையே பயிரை மேஞ்ச கதை மாதிரி ராஜாவே தூக்கிட்டு போயிட்டாரு. வேற யாராவது தூக்கிட்டு போனா ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல. ராஜா தூக்கிட்டு போனாரு. எதுக்கு தூக்கிட்டு போனாருன்னா ஊருக்கே தெரியும், யாரும் கேட்க முடியாது. ஆனால் அன்றைக்கு இரவு ஆபிரகாம் அழுதான். ராத்திரி என்ன நடந்துச்சு? இவன் ஹெல்ப்லெஸ் ஆயிருக்கிறான். ஆனால் இவனுடைய கண்ணீரை கண்டு மௌனமாயிராத ஆண்டவர் இரவெல்லாம் தன்னுடைய மனைவியை கண்ணு முன்னால தூக்கிட்டு போயும் என்னால உதவி செய்ய முடியலேன்னு அவன் கதறலை கர்த்தர் கண்டார். அந்த கண்ணீரை பார்த்துட்டு மௌனமா இராமல் செயல்பட ஆரம்பித்தார். அந்த கண்ணீரை கண்டு காணாதவர் பேர்ல இருக்காம மௌனமா இராம செயல்பட ஆரம்பிச்சார். என்ன பண்ணாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நேர டைரக்டா அபிமெலேக்கு ராஜா இருக்கிற அறைக்குள்ளே போனார். ஆண்டவர் போய் சொல்றாரு, நீ யாரை தூக்கிட்டு வந்திருக்க தெரியுமா? பைபிள்ல இருக்கிறத ஒரு மூலம் கூட்டாத குறைக்காம நம்ம பாசையில சொல்றேன். நீ யாரை தூக்கிட்டு வந்திருக்கன்னு உனக்கு தெரியுமா? என் தாசனாகிய ஆபிரகாமுடைய மனைவியை தூக்கிட்டு வந்திருக்க. அவன் மேல கைய வச்ச நீயும் உன் குடும்பமும் சாவீர்கள் என்று சொன்னார். அவ்வளவு அழகாக நைட்டோடு நைட்டு சூப்பரா செயல்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் நேரம் வந்து அவன் மேல கை வச்சு பாரு, என்னையும் உன் குடும்பத்தை சாவடிச்சிருவேன்னு ஆண்டவரே வந்து சொன்னா ஒருத்தன் கை வைக்க முடியுமா? அவன் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் ஆடி போயிட்டான். இப்ப என்ன நிலைமாச்சு? நைட்டுக்குள்ள இவளுக்கு எதானாலும் ஆண்டவருக்கு இவன் தான் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். பயந்துட்டு இருந்தான். விடிய விடிய அவளோடு கூட பாவம் செய்யணும்னு விரும்பினவன் இப்ப விடிய விடிய அவளுக்கு பாதுகாப்பா இருந்தான். எதுவும் நடந்துடக்கூடாது நைட்டுக்குள்ள. அவ்வளவுதான், என் குடும்பமே முடிஞ்சது. ஆண்டவரே நேரம் எச்சரிச்சாரு. காலையில எழும்பின உடனே அவருடைய மனைவியை பத்திரமா கூட்டிட்டு போய், அவன் சுண்டு விரல் கூட அவ பேர்ல படலை, பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வித் காம்பன்சேஷன் அவளுடைய புருஷனாகி ஆபிரகாம்கிட்ட கொண்டு ஒப்படைச்சார். ஒரு சின்ன சேதமும் இல்லாம. அப்ப பாருங்க, நைட்டெல்லாம் அழுகை தங்கினது, விடியற் காலத்திலே களிப்புண்டாயிற்று. இதே மாதிரி இன்றைக்கு ராத்திரியிலே எதன் நிமித்தம் நீ அழுது கொண்டிருக்கிறாய், இரவோடு இரவாக அந்த விஷயத்தில் ஆண்டவர் செயல்படுவார். காலையிலே களிப்புண்டாகும். காலையில சந்தோஷமான செய்தி வரும். ஹல்லேலூயா. ஆமாப்பா, எண்ணி முடியாத அதிசயங்கள், கவுண்ட்லெஸ் மிரக்கிள், எண்ணில் அடங்காத அதிசயங்கள், நினைச்சு பார்க்காத அற்புதங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீர் செய்கிறார். என் பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு இனி நீர் மௌனமாயிராதேயும் என்று நான் சொல்கிறேன். என்னென்ன காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் இன்றைக்கு கணக்கு தீர்ப்பினார். அழுகையின் பள்ளத்தாக்குகளுக்குள்ளால நடந்து வந்திருக்கிற என் பிள்ளைகள் அதை கடந்து இனி நீரூற்றுகளை சந்திக்கட்டும். அவர்கள் குடும்பத்தில் மறக்க முடியாத சுப காரியங்கள், சுக காரியங்கள் நடப்பதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, பிரிந்து போன குடும்பங்களை நீர் ஒன்றாக சேர்த்து இணைப்பீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் அழுகையோடு விதைத்த விதைகளுக்கு இன்னும் அறுவடை பார்க்க முடியாம கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க. கம்பீரமான அறுவடைக்கு வழி திறப்பீராக.
கம்பீரமான அறுவடைக்கு வழி திறப்பீராக. என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட வேலை வாசல்களை இன்றைக்கு திறப்பீராக. அடைக்கப்பட்ட வருமான வாசல்களை இன்றைக்கு திறப்பீராக. நஷ்டத்தோடு ஓடின தொழில்கள் இனி லாபமாய் மாறுவதாக. இழந்து போன செல்வங்கள் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இவங்க தாய் தகப்பன் கண்ணீரோட படிப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கல. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய படிப்பிற்கு ஏற்ற வேலையை கர்த்தர் இன்றைக்கு திறப்பீராக. அரசாங்க உத்தியோகங்களுக்கு வழி திறக்கட்டும் சுவாமி. மனதார என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சம்பளம் கம்மியில இல்லைன்னா படித்த படிப்புக்கு வேலை இல்லாம சாதாரண வேலையில செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு நினைந்தருளி இரவோடு இரவாக அற்புதம் செய். மாலையிலே அழுகை, காலையிலே அக்களிப்பு என்று சொன்னீரே. இன்றைக்கு என்னென்ன காரியத்தை குறித்து அழுதுட்டு வந்திருக்கிறாங்களோ, அது வியாதியாயிருக்கலாம், கடனாயிருக்கலாம், ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைவாயிருக்கலாம். காலையிலே ஆனந்த களிப்பு உண்டாகும்படி இரவோடு இரவாக என் பிள்ளைகளுக்கு அந்த அற்புதத்தை செய்வீராக. இவருடைய செல்வங்கள் யார் பறித்து வைத்திருந்தாலும், இவருடைய சொத்துக்களை யார் பறித்து வைத்திருந்தாலும், உறவுகளை பறித்து வைத்திருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே இரவோடு இரவாக நீ ரிலீஸ் பண்ணுவீராக. காலையிலே அக்களிப்பு உண்டாகும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்க. விடுகிற பொழுது என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தின் பொழுதாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக். பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் ஏப்ரல் மற்றும் மே கோடை விடுமுறை முன்னிட்டு எங்களது Genesis Creations Media Academy மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டு உள்ளோம். மேலும் விவரங்களுக்கு எங்களது Genesis Creations Media Academy தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.